ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 106ங்க. காலைல எழுந்திரிச்சோன்னே ஒரே கொஞ்சம் ஏம்மா இப்படி வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்க, தள்ளுமா சமைக்க விடுமா அப்படின்னு சொன்னால் என் பொண்ணு சொல்கிறா, நீ தான் என்னை கொஞ்ச மாட்டேங்கிற, நானாச்சும் உன்னை கொஞ்சிறேம்மா அப்படிங்கிற. ஏம்மா அப்படின்னா, நீ பாட்டு வர காலைல சமைக்கிற போகிற திருப்பி வர எங்களுக்கு சொல்லித்தர திருப்பி போயிடுற, கொஞ்சமான நாங்களாக வந்து எங்கள் கண்ணத்தை காமிச்சா தான் முத்தம் கொடுக்குறேன், நீயே வர வர கொஞ்சவே மாட்டேங்கிறம்மா அப்படின்னு சொன்னால், இல்லை சும்மா இருக்கவே அடிக்கடி கொஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் ஏன் சின்ன பப்பாவா அப்படின்னு கேட்டேன். சின்ன குழந்தையாக இருந்தால் கொஞ்சத்துக்கு ஆசையாக இருக்கும், இப்போ தான் எரும மாடு மாதிரி 2 பேர் வளர்ந்துட்டீங்க, ஆனால் ஒன்றா கண்ணத்தை கொண்டு வந்து காமிச்சு முத்தம் கொடுன்னு தான் கேட்டு வாங்கிக்கிறீங்க, அப்புறம் என்ன இன்னும் கொஞ்சம் வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். என்னம்மா ஒரு அன்பு பாசம் பரிவு ஒன்றையும் உங்ககிட்ட காணாமே அப்படின்னா, இருக்கிற வேலை மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வேற கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி 2 திட்டினேங்க. அப்படியே ஓடிடுச்சுங்க 2 பேருமே. போய் கொஞ்சம் இதெல்லாம் போதும், மரியாதையாக போய் படிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஃபேமிலியாக உட்காந்துட்டு கதை பேச ஆரம்பிச்சிச்சுங்க. எங்கள் வீட்டில் கதை பேச ஆரம்பித்தா மட்டும் எப்படி டைம் போகுதுன்னே தெரியாதுங்க. ஒரு டாபிக் எடுத்தால் அப்படியே சுற்றி என் பிள்ளைங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சாமர்த்தியமாக படிக்காமல் ஒப்பேத்திடுவாங்க. இது ரெகுலராக எங்கள் வீட்டில் பண்ணுறது தான். ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அம்மா அப்படிமானா நானே பேக்கா மாதிரி எல்லாத்தையும் பேசிக்கிட்டே கிடப்பேங்க. இன்றைக்கி எங்கிட்ட இப்படியே ஓடிடுச்சுங்க.